10 ரூபா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது கூட இன்னைக்கு பத்திரிகையில செய்தி வந்திருக்குது, பத்திரிகையில செய்தி வந்திருக்குது, வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சி தலைவர் தவறான செய்தி வெளியிடுறாருன்னு. நாங்க ஒன்றும் தவறா செய்தி வெளியிடல. இந்த 1 மாசமா தான் பாட்டில் லேபிள் ஒட்டி பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபா திருப்பி கொடுக்கணும். இப்பதான் லேபிள் ஒட்டிக்கிறீங்க. இதுக்கு மிந்தி டாஸ்மாக் கடையில் வாங்கின பாட்டில் எவ்வளவு? ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் டாஸ்மாக் கடையில் விற்குது. அப்படி 1.5 கோடி பாட்டில் விற்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 15 கோடி அதுல மட்டும் வந்துகிட்டு இருக்குது. அதை மறைக்க பாக்குறாங்க. நிச்சயமா நடக்காது. மாசம் 450 கோடி, வருஷம் 5400 கோடி, 4 ஆண்டுல 22,000 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபா டாஸ்மாக் கடையில் அதிகம் வாங்கினதுனால முறைகேடு நடந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். மறுக்க முடியுமா? 10 ரூபா வாங்கினாங்கல்ல, உண்மைதானே? திரு ஸ்டாலின் அவர்களே வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு செய்தியை பரப்பிட்டு வரீங்க. ஒன்று நடக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி பற்றி பேசுங்க, பதில் சொல்ல தயார். சொல்ல முடியாது. மடியில கனமில்ல, வழியில பயம் இல்லை. எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது. எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட நான் கூட்டணி வச்சோமோ அப்பவே ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது. இன்றைக்கு கூட பேசுறாங்க, எப்படி எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கல என்று சொல்லிக்கொண்டு எப்படி கூட்டணி வைத்தார் என்று. எங்க கட்சி, நாங்க கூட்டணி வைப்போம். நீ ஏன் பதற? உனக்கு ஏன் கவலை? துடிக்கிறாங்க. பத்திரிகை எடுங்க. எல்லா கூட்டத்திலையும் திமுக வந்தாலும் சரி, அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி தலைவர்கள், இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, எல்லா கட்சியும் பதறுகின்றது. பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டாங்க. எங்க கட்சி நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். நீ ஏன் பதற? உனக்கு ஏன் கவலைப்படுற? ஆக பயம் வந்து விட்டது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்ததுமே இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. அதனால்தான் துடிக்கிறார். எதை பேசுவது என்றே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திரு ஸ்டாலினும் அவருடைய கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களும். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கிறோம். என்ன எங்க பார்த்தாலும் பேசுறார். என்ன திமுக கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருக்குதான், இருக்கட்டும், நாங்க ஒன்னும் வேண்டாங்கல்ல. ஓட்டு போடுறது யாரு? மக்கள் ஓட்டு போட வேணும். கூட்டணி ஓட்டு போடுறது இல்ல. மக்கள் தானே ஓட்டு போடணும். மக்கள் தான் நீதிபதி, நீங்க தான் நீதிபதி. ஆக மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவள்தான் ஆட்சிக்கு வர முடியும். அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும்.